Hey guys, welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Lightroom application யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எடிட் பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணினா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Let's start the tutorial. உங்களோட இமேஜை Lightroom applicationல ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். தென் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண போகிற இமேஜ்க்கு ஸோ அட்ஜஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் டல்லாக இருந்தால் எக்ஸ்ப்ளோஷர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து நல்லா பிரைட் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட்டை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட் கம்மி பண்ணிட்டு ஷேடோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களோட இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு இமேஜ் ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஸோ உங்களோட இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். பட் நெசசரியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எடிட் பண்ணுறதுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஒரு லைக்கில் அது மாதிரி வாட்டர் சைடில் இது மாதிரி வந்து க்ரீன் கலரில் இருக்க மாதிரி அந்த மாதிரி இமேஜாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோனிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லுமினஸாக ஒரு 2 to 4 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கும் லுமினஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சேச்சுரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜில் வந்து ஆரஞ்சு கலர் டோன் இருக்குது. ஸோ எப்பவுமே இந்த ஆரஞ்சு டோன் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் லுமினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட சேச்சுரேஷன் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்மளோட எல்லோ டோன் எல்லா இமேஜுமே இருக்கும். மோஸ்ட்லி மார்னிங்கில் எடுத்தோன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் சேச்சுரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட சேச்சுரேஷனையும் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட வாட்டர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ க்ரீன் கலர் தேவை கிடையாது, அதனால் நம்ம ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். தென் லுமினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு டெம்பரேச்சர் ஆப்ஷன் இருக்கும், அதில் லெஃப்ட் சைட்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு -4 அது மாதிரி நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி வேணுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஹேஸை வந்து லைட்டாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜோட குவாலிட்டி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். தென் தேர்டில் விக்னட் ஆப்ஷன் இருக்கும், அது 30 to 35க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மிட் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைட்காக ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் ஃபெதரை வந்து நல்லாவே ரைட் சைடுக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை சுற்றி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்து உங்கள் ஃபேஸில் அப்படின்னும் போது இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே போயிட்டு ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். நான் இப்போ ஜூம் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டில் எவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்தது, இப்போ வந்து பிம்பிள்ஸே இல்லாமல் ஃபுல்லாக ஸ்மூத்தனிங் ஆகிருக்கும் உங்களோட இமேஜ். இதுக்காக தான் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் போது இந்த பிம்பிள் அதுக்கெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் இமேஜுமே வந்து ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் லைட்ரூம் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரினா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ்லாம் காமிக்கும். அதில் மாடர்ன் 10 ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு இந்த ஃபில்டர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் கம்மியாக வேணால் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எடிட்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 150 140 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் டோன் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம டோன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறோம். தென் மிக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிங்க் கலர் சூஸ் பண்ணிட்டு அதோட சேச்சுரேஷன் வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டு லுமினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் டோனும் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த பிங்க் கலர் டோனும் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வயலட் கலர் டோன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் அதோட சேச்சுரேஷனே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தென் அதோட லுமினஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டோன் கிடைக்கும். பிகாஸ் மோர் ஓவர் பிங்க் அண்ட் வயலட் வந்து சேம் கலராக தான் இருக்கும். ஸோ ரெண்டோட சேச்சுரேஷன் அண்ட் லுமினஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ரஷ் செலெக்ஷன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூவில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேஸை மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கரெக்டாக ப்ளூ கலரில் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் எடிட் பண்ண போகிறோம். பிகாஸ் ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் ஒயிட்னிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த டூல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபஸ்ட்டில் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து எவ்வளோ ஒயிட்னிங்காக தேவை, என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் லைட்ரூம் கிராக் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எனேபிள் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் நார்மல் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் இதெல்லாம் அன்லாக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லைட்ரூம் கிராக் வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் கிராக் வெர்ஷன் போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஃபேஸுக்கு என்ன பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் ஹேண்டுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களோட டெம்பரேச்சர், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போஷர் எல்லாத்துமே வந்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒயிட்னிங் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவுமே உங்களோட கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ டோன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்னிங் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். மற்ற எல்லோ டோன்லலாம் போய்ட்டால் உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ ப்ளூ டோனே எப்பவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளான எடிட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்ரூமில் வந்து நிறைய டோனிங் எஃபெக்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் உங்கள் இமேஜ்க்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். அண்ட் இந்த Adobe Lightroom அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் எல்லாமே இந்த சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணிக்கோங்க. ஆர் உங்களுக்கு ஐகானில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ் டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட குவாலிட்டி வந்து ஹையில் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.